அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கு டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் இன்னைக்கு டெய்லி மெசேஜ் அப்படின்றத அவந்திகா சொல்ல மாட்டான். இன்னைக்கு நான் ஸ்பீச் கொடுப்பேன். ஸ்பீச்ல இருந்து இதுதான் அவந்திகா எக்ஸாக்ட் டாபிக் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இன்னைக்கு சொல்ல போறீங்க. ஸோ என்னோட டாஸ்க் இன்னைக்கு என்ன அப்படின்னா லைஃப் டிவைன். ஆஃப்கோர்ஸ் லைஃப் டிவைனை ஃபுல்லா நம்ம படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வந்து திடீர்னு தூக்கம் வரும், திடீர்னு புரியாது, அது எடுக்கவே கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசுல கொண்டுதான் லைஃப் டிவைன்ல ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் பிச்சு 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 நம்ம அந்த டெலிவர் பண்றோம். இதோட இன்டென்ட் என்னன்னா அந்த முக்கியமான சாராம்சம் கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மம் சச்சிதானந்தம் இந்த வேர்ல்டு எப்படி இயங்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி நம்மளே ஒரு மனிதன்ல இருந்து இறைவனா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும்ன்றத நம்ம கத்துக்கணும். ஸோ இதோட இன்டென்ட் இதுதான். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம லைஃப் டிவைன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆனால் டாப்பிக்கை நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் இந்த ஸ்பீச் முடிச்ச உடனே உங்களோட கமெண்ட்ல நீங்க சொல்லலாம், அதுக்கா இந்த ஸ்பீச்சுக்கு இந்த டாபிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சஜஸ்ட் பண்ணலாம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பகவான் சொல்றாருன்னா, மனிதன் சிருஷ்டியில இறைவன் ஆகிறான் அல்லது இறைவன் சிருஷ்டியில மனிதன் ஆகிறான், இப்படி எது வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. இதுதான் பிரின்சிபிள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சச்சிதானந்தம் அதாவது பிரம்மம் என்ன பண்றது அப்படின்னா ஜட ரூபம் எடுக்குது. ஒரு ஜட வடிவுல எடுத்து அந்த ஜட வடிவம் என்ன பண்றது அப்படின்னா உடல்ல வந்து ஒரு உருவம் கொள்கிறது. இந்த ஜடம் என்ன பண்றது, உடல் கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டு உடல் உருவம் கொள்கிறது. அந்த உடல் உருவம் என்ன பண்றது, உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர்க்குள்ள என்ன இருக்கு, ஒரு ஜோதி இருக்கு. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஜோதி தான் சிருஷ்டியில இருக்கிற இறைவன் ஆக முடியும்ன்றது தான் பகவானோட பாயிண்ட். இதுதான் ப்ராசஸ். ஸோ ஈஸி தான். பிரம்மம் ஜட உருவம் எடுக்குது. அந்த ஜட உருவம் வந்து மனித உடலோட ஹெல்ப்பை வாங்கி அந்த மனித உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர், அந்த உயிர்க்குள்ள இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியில தான் சிருஷ்டி. அதுதான் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஜோதி தான் சிருஷ்டியில இருக்கிற இறைவனாக முடியும்ன்றது பகவான் சொல்ற இந்த பாயிண்ட். இது வந்து பகவான் சொல்றாரு, இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒளி வந்து புற உலகுல, ஓகே, புற உலகுல அது வந்து ஜோதியாக காட்சி அளிக்கிறது. புற உலகுல நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒளி வந்து ஜோதியாக காட்சி அளிக்கிறது. ஆனா நம்மளுக்கு தெரியலையே, என்ன வந்துக்கா பண்றீங்க, எனக்கு உங்களோட இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஒளியெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையே, அது எப்படி ஒளியே தெரியல, அப்புறம் எப்படி நான் ஜோதின்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கறது கரெக்ட். அதுவும் பகவான் சொல்றாரு, நம்ம கண்ணுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா புற உலகுல அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒளி வந்து ஜோதியாக தென்படுகிறது. ஏன்னா எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு பகவான். இப்போ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இதுதான் புரிஞ்சுக்கணும். உள்ளிருக்கிற இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிர் மூலம் இந்த ஜோதி வந்து சிருஷ்டியில வந்து சேர்ந்து கலந்து அந்த இறைவனாகும் பாதையை பார்த்துட்டு இருக்கு. இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒளி, இந்த ஒளி என்ன பண்ணுது, உயிரோட கலந்து ஜோதியாகும் பாதையை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு வில்லன் இருக்காரு. அது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது நம்மளோட உடம்பு தான், உடல். ஐயோயோ என்னால முடியல, இது ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஒளி அந்த உயிரோட கலந்து அந்த சிருஷ்டியில இறைவன் ஆகலாம் அப்படின்னு அது சுதந்திரமா பறந்து போய் அதுக்கான ப்ராசஸை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வில்லன் மாதிரி இந்த உடல் வந்து ஐயோ என்னால முடியலையே, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைக்க முடியல. அதனால்தான் அதால மலர முடியல, அதனால்தான் அந்த மரணத்தை ஏத்துண்டு போகுது, அதனாலதான் அழிவு வருது. இதுதான் வந்து பகவான் சொல்ற விஷயம். ஆனா அமர வாழ்வுல என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுண்டு தன்னுள்ள இருக்கிற இந்த இருள், அதாவது நமக்குள்ள ஒளி இருள்னு ரெண்டு இருக்கும்ல, அந்த இருளை நீக்கி ஒளிய மட்டும் எடுத்துட்டு அதை வந்து சேர்ந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை ஜோதி ஆகிற நிலைமை வரும்போது
அதால ப்ராசஸை வந்து சிருஷ்டியில இறைவன் ஆக முடியும். ஆனா ஜென்ரலி ஏன் இந்த உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்ல இருள் ஒளின்னு 2 விஷயம் இருக்கு. அந்த 2 விஷயம் இருக்கிறதுனால இது ரொம்ப கஷ்டமா இருந்து உடம்பு ஒத்துழைக்க முடியாம எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி அவந்திகா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும்? இந்த இருளை நீக்கி எப்படி வந்து இந்த ஒளியை மட்டும் வர வைக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நிறைய நம்ம பேசியிருக்கோம். திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம இறங்கி நம்ம வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதுல ஏதாவது பர்ஃபெக்ஷனிஸ்டா ஒரு 4-5 வேல்யூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். பொய் சொல்லவே கூடாதுன்னு எடுத்துக்கலாம். அப்பதான் பொய் சொல்ற சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். ஆனா நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க எப்படி திருவுருமாற்றம் எடுத்து இருக்கீங்க, அங்கேயே நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த உடம்பு உழைக்காத, ஒத்து உழைக்க மாட்டேங்க. இந்த ஒத்து உழைக்காததுனால இது இயலாமை, இது உடலோட இயலாமைன்னு பகவான் சொல்றாரு. அதனாலதான் இந்த இருதயத்துல இருக்கிற ஜோதி சுஷில இறைவனா ஆக முடியல அப்படின்றது வந்து அப்படி அங்கேயே ஸ்டாக்னேட் ஆயிடுறது. அந்த முயற்சி எடுக்க முடியல, ஸ்டாக்னேட் அப்படியே ஆயிடுறது. யாருமே நீடிக்கவும் இல்லை. பகவான் சொல்றார், மனுஷனுக்கு வந்து புரியுது, ஆனா அதுக்கான முயற்சி அவன் எடுக்கும்போது அவனால அது தடைப்படுது, அவனால அது கண்டினியூ பண்ண முடியல. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்கும் போது அது கண்டிப்பா தடை தான். ஸோ அவன் இப்போ வந்து ஏன் வந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, நீ வந்து மனிதன் இறைவனாகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் எனக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருதுன்னு நீங்க கேட்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒளி மட்டும் இருந்தால் அந்த ஒளி உயிரோட கலந்து அந்த ஜோதியாக மாறி அது வந்து சிருஷ்டியில இருக்கிற அந்த இறைவன், அதாவது இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒளி மட்டும் இருந்ததுன்னா அது ஜோதியோட கலந்து சிருஷ்டியில இறைவன் ஆகும். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியும் இருளும் சேர்ந்ததுனாலதான் நம்மளுக்கு துன்பம், நஷ்டம், கஷ்டம் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம திருவுருமாற்றம் எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது நம்மளால சாதிக்க முடியும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் பகவான் சொல்றாரு, இது எல்லாமே அவனுக்கு மனுஷங்களுக்கு தெரியுது. சாதாரண மனிதனுக்கு இந்த நான் புரிய வச்சேன்னா அவன் இந்த டாஸ்க் எடுத்துக்கிறான். ஆனா எடுத்துட்டு இந்த டாஸ்க் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுறான், கை விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள மாதிரி சாதாரண இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடாது. ஐ மீன் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இது நம்மளுக்கான விஷயமே கிடையாது, ஏன்னா நம்ம என்னோட உடம்பு அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அதனால இது அவதார புருஷங்களுக்கு, இது பகவானுக்கு, மதருக்கு அப்படின்னு பிறவியிலேயே அவங்க அவதார புருஷங்களா இருக்கிறதுனாலதான் அவங்களால இது பண்ண முடிஞ்சதுன்னு அவனே நம்புறான். ஜென்ரல் யார் வேணா இதை பண்ண முடியும்ன்றதுதான் பகவான் சொல்றாரு. இப்ப அவனே அதை நம்பலனாலும் சரி, அவன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் பக்கத்துல இருக்கிற பக்கத்தினர் வந்து மனித குல மக்கள் என்ன சொல்வாங்க, அவங்கெல்லாம் பிறவியிலேயே வந்து கடவுள்றா, அதனாலதான்டா அவங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது, நம்மளால அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாதுறான்னு சொல்லிட்டு அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. அதனாலதான் இந்த முயற்சியாவே இருக்கு. இது வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா யாராலையும் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு, எப்படி வந்து நம்மளுக்குள்ள இறைவன் இருக்கான், அந்த இறைவனை எப்படி வெளில கொண்டு வர முடியும், மனிதன் எப்படி இறைவன் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஜட வடிவம் எடுத்து, அந்த பிரம்மன்ற ஜட வடிவம் எடுத்து, அதுக்கப்புறம் உடல் உருவம் எடுத்து, உடலுக்குள்ள ஒரு உயிர் எடுத்து, உயிர்க்குள்ள ஒரு ஜோதியாக கலந்து, அந்த ஜோதியில தான் சிருஷ்டியில இறைவனா மாறுறான் அவன் மனுஷன். அதே மாதிரி அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒளி டைரக்டா அழகா அந்த ஒளி மட்டும் இருக்கும்போது அது ஜோதியாக கலந்து இறைவனா ஆகுது. ஆனா அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒளி இருளா இருக்கும் போது அது உடலோட சேர்ந்து ஒத்துழைக்காம அது உடலோட இயலாமையினால அது அப்படியே தடமாறி மரணத்துக்கு போது அழிவை நோக்கி போகுது. இந்த இடத்துல வந்து நம்மளோட இருளை நீக்கி வெறும் ஒளி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒளி மட்டும் இருக்கும்போது அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம திருவுருமாற்றத்தால பண்ண முடியும். ஏதோ ஒரு 4-5 வேல்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூஸை மனதளவில் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம முன்னேறும் போது, அந்த ஒளி மட்டும் இருக்கும்போது இருள் மறையும் போது அஃப்கோர்ஸ் அந்த உயிர்க்குள்ள இருக்கிற அந்த ஜோதி சிருஷ்டிக்குள்ள இருக்கிற இறைவனா கம்ப்ளீட்டா மாறி அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த இடத்துல துன்பம், கஷ்டம், நஷ்டம்னு எதுவும் வராது. ஏன்னா அந்த ஒளி மட்டும்தான் இருக்கு. இருள் ஒளின்னு சேர்ந்திருக்கும் போதுதான் கஷ்டங்கள்லாம் வரும். இருள் மறைஞ்ச வெறும் ஒளி மட்டும்தான் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இது எல்லாமே அவதார புருஷங்களா பிறந்திருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு பிறவி வேணும்டா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. யாரா வேணா இது பண்ண முடியும், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும்.
ஏன்னா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும்போது யாராவது நம்ம கிட்ட சொல்லி இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, இது அவதார புருஷங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னா அது உண்மை கிடையாது. யார் வேணா அதை ப்ராக்டிஸ் பண்ணலான்றது தான் பகவான் சொல்றாரு. எப்பயுமே அந்த முயற்சியா இருக்கு அப்படின்றது தான் பகவானோட கவலை. அது வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பகவான் அதற்கு அப்புறம் யாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் பகவான் லெவலுக்கு போறதெல்லாம் பேராசை, பட் ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். நீங்களும் உங்களோட சஜஷன், உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அந்த நோட்டோட நன்றி.